ஹாய் ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சிம்பிளான ஒரு நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். நான் வந்து இங்கே நெக் வித் வந்து 3 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். அதே மாதிரி லென்த் வந்து 6.5 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். 1/2 இன்ச் வந்து ஷோல்டருக்கு போயிடும். நம்மளுக்கு 6 இன்ச் வந்து நெக் கிடைக்கும். இப்போ வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கிட்டு நம்ம வந்து ரவுண்ட் ஷேப் வந்து வரைஞ்சிக்கலாம். இன்கேஸ் உங்களோடது வந்து லார்ஜர் சைஸாக இருந்ததுன்னா 3.25 3.5 எடுத்துக்கோங்க. ஸ்மாலாக இருந்ததுன்னா 2.75 எடுத்துக்கோங்க. இது வந்து மீடியம் சைஸு. அதுக்கப்புறம் வந்து ஒரு 3/4 இன்ச் வந்து மார்க் பண்ணுறேன். கீழே வந்து இன்னொரு பாக்ஸ் மாதிரி போட்டு இன்னொரு ஷேப் வந்து வரைஞ்சி விடுவோம். லென்த் வந்து 7 இன்ச்சஸ் எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி வரைஞ்சிட்டு ஷேப் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம வரைஞ்சிருக்கிற மார்க்கிங் சுற்றி எக்ஸ்ட்ரா ஒரு 3/4 இன்ச்சு கொடுத்துட்டு ஷேப் பண்ணி அப்படியே மார்க் போட்டுக்கலாம். மேலேயும் அதே மாதிரி அந்த 3/4 இன்ச் கொடுத்துக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு 1 இன்ச் வேணும்னாலும் சுற்றி அந்த 1 இன்ச் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து கனெக்ட் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த அவுட்டர் ஷேப் கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உள்ளே வந்து மேலே ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு மீதியும் உள்ளே அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். மேலே அந்த பிரிட்ஜ் மாதிரி விடுறதுனால நம்மளுக்கு நெக் வந்து ஷேப் நீட்டாக கிடைக்கும், அகண்டு போகாமல் இருக்கும். நம்மளுக்கு ட்ரெஸ் கட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் துணி இருக்கும் இல்லையா, அதில் வந்து இதை கரெக்டாக வச்சுட்டு நம்ம அயர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் பேக்கையும் ஃப்ரண்ட்டையும் வந்து இந்த மாதிரி அயர்ன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு பீஸ் ஆஃப் துணி வந்து நீங்கள் ஒரு 15 to 16 இன்ச் இருக்கிற மாதிரி லென்த் எடுத்துக்கோங்க. இப்போ அதை ரைட் சைட் டு ரைட் சைட் 2 துணி வச்சுட்டு தச்சுட்டு ஜாயின் பண்ணிவிட்டு அந்த நெக்கு கிட்ட இது வந்து அந்த பேட்ச் ஒர்க்கு இது வந்து வரும். இது தச்சுட்டு சுற்றியும் வந்து ஒரு தையல் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து பேக் நெக் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃப்ரண்ட் நெக் வச்சு அந்த கேன்வாஸ் வச்சு நம்ம தச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து அந்த எக்ஸ்ட்ராஸ் விட்டு கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம மடித்து எடுத்துக்கலாம். ராங் சைடில் தான் கேன்வாஸ் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணி அயர்ன் பண்ணியிருப்போம். தச்சுட்டு நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா துணி இருக்கும் இல்லையா, அதை வந்து நம்ம இப்போ வந்து தேவையில்லாத துணியை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். இதே மாதிரி ஃப்ரண்ட்லேயும் மடித்து தச்சு வச்சுக்கோங்க. இந்த கார்னர் வரும் இல்லையா, அந்த இடத்துல மட்டும் நாச் பண்ணிவிட்டு மடித்து தைச்சிக்கோங்க. இப்போ வந்து ஒரு ஃபோல்டிங்கில் வந்து நம்மளுக்கு ஒரு 1.25 இன்ச் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறேன். இப்போ 3/4 இன்ச்சில் வந்து நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கிறேன். நம்மளுக்கு அது தச்சு திருப்பும்போது நம்மளுக்கு வந்து 3/4 இன்ச் ஒரு லாங் ஸ்ட்ரிப் வந்து கிடைக்கும். இது வந்து ஒரு பேட்ச் ஒர்க்காக தான் இதை எடுத்துக்கிறேன். நீங்கள் லாங் இருக்கிறதுலையே லாங்கான துணியை வந்து இந்த மாதிரி தச்சு வச்சுக்கோங்க. தச்சுட்டு இதை குட்டி குட்டி பீசஸை வந்து கட் பண்ணிக்கலாம். இதை வந்து திருப்பி எடுத்துக்கலாம் நம்ம இப்போது. இப்போ வந்து நெக்கு வந்து தச்சு விட்டுக்கலாம். அந்த ஓரத்துலேயே வந்து தச்சுட்டு வாங்க. இப்போ கார்னர்ஸ் வர இடத்துல மட்டும் நீடில் வந்து உள்ளே விட்டுட்டு திருப்பினீங்கன்னா உங்களுக்கு நீட்டான ஃபினிஷிங் வந்து கிடைக்கும். நம்மளுக்கு நெக் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த தேவையில்லாத எக்ஸ்ட்ராஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். உள்ளே வந்து 1/4 இன்ச் விட்டு அந்த எக்ஸ்ட்ராஸ் வந்து கட் பண்ணி எடுத்துடுங்க. இப்போ வந்து கார்னர் ஷேப் வரும் இல்லையா, அங்கே வந்து கட் பண்ணி அந்த எக்ஸ்ட்ராஸ் வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாச்சஸ் பண்ணிக்கலாம். அப்போது நம்மளுக்கு திருப்பும்போது நீட்டான ஃபினிஷிங் கிடைக்கும். அதே மாதிரி அந்த நெக் ரவுண்ட் நெக் வர இடத்துலையும் நாச்சஸ் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் நாச்சஸ் பண்ணி திருப்பிட்டேன். இப்போ வந்து அந்த நம்ம ஒரு பேட்ச் ஒர்க் பண்ண போகிறோம் இல்லையா, அந்த ஃபேப்ரிக் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு நான் தைச்சிருப்பேன் இல்லையா, அதுக்கு ஏற்ற மாதிரி விதில் வந்து இந்த ஒரு லாங் ஸ்ட்ரிப் தைச்சி விட்டோமே, அதை கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதில் வச்சு தைச்சி விட்டுக்கலாம். லைனாக வந்து எந்த அளவுக்கு வந்து லென்த் இருக்கோ செக் பண்ணிக்கோங்க. ட்ரெஸ்ஸில் வந்து நம்ம ஒரு பேட்ச் தைச்சிருக்கோமே, அந்த லென்த்துக்கு ஏற்ற மாதிரி இந்த குட்டி குட்டி ஸ்ட்ரிப்ஸ் வச்சு தைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதுலேயும் சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ தட் பேட்ச் வைக்கும்போது நம்மளுக்கு வந்து ஷேப் நீட்டாக கிடைக்கும். உள்ளேயும் வந்து நீட்டான ஃபினிஷிங் வந்து இருக்கும். இப்போ வந்து இதை பின் பண்ணிக்கிறேன் மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக. பின் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம இந்த பேட்ச் வந்து தச்சு விட்டுடலாம். அந்த நெக்கோட பிகினிங்லேருந்தே நான் ஃபினிஷிங் பண்ணுறேன். நம்ம வந்து டாப் ஸ்டிச் எதுவும் போடலை இல்லையா, இப்போ வந்து அப்படியே போட்டு விட்டுக்கலாம். இப்போ வந்து அந்த பேட்சையும் மூவ் ஆகாமல் அழகாக நீட்டாக வந்து தச்சு விட்டுக்கலாம். இப்போ வந்து ஊசி வச்சுட்டு அது நல்லா ஒரு சுருக்கு அந்த ஸ்டிச்சஸ் கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி வந்து அந்த பேட்சை தச்சுட்டு ஒரு நடுவில் ஒரு பீட் வச்சு தச்சு விட்டுனோன்னா நம்மளோட பேட்ச் ஒர்க் வந்து ஃபினிஷ் ஆகிடும். இப்போது இதே மாதிரி எல்லா அந்த குட்டி குட்டி ஸ்ட்ரிப்ஸையும் அந்த பட்டர்ஃப்ளை அந்த
ஸ்டிச்சஸ் மாதிரி வந்து போட்டு விட்டுடுறேன். உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஸ்டிச்சஸ். இந்த டிசைன் உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்யூச்சரில் வந்து இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வரும். தேங்க்யூ. பாய்.